ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொன்னேன் ஸோ அதை சாயந்தரமாக பண்ணுறேன்ட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீடியோ போட்டுடுறேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோ டக்குன்னு போட்டால் போடலாம். பட் ஆனால் நான் ஒரு நைட்டு மாரி போடுறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி மணி 6:30. ஸோ அதனால் நம்ம இப்போ ஆக்ட் 3 ஆரம்பிக்கலாம். ஆக்ட் 3 ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆக்ட் 2 எனக்கு இன்னும் தெரியாது. ஸோ ஓகே, இது பார்த்திங்கன்னா புது இது. ஏன்னா நம்ம போன இதில் எஸ்கேப் போயிட்டோம். அக்ராஸ் த ஷோர் இன் த டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் நியூ எலியட். ஓ, இது பேரா? ஓகே. அவன் ஃபஸ்ட்டு சிட்டர் செத்து போயிட்டான். ரெண்டாவது சிட்டர் ரெண்டாவது சிட்டர் இதுவாகிட்டான், தப்பிச்சிட்டான். அப்புறம்பரம் மூணாவது சிட்டர். இதுலடா போன வாட்டி அப்படியே எல்லாமே முடிஞ்சு போய் ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சா ஒரு கலரில். இப்போ ஃபாலோ த பிளாக் கேட்டுன்னு கிடைக்கும். அப்போ ஃபாலோ த ரேபிட்டுன்னு கேட்டுச்சு. ஆனால் இப்போ போட்ட வீடியோவில் போன்றான் பாருங்க. நான் அதை இப்போ தான் ஆக்சுவலாக நான் எடுத்த வீடியோவில். ஸோ கைஸ், நம்ம அப்போ ஃபஸ்ட்டு எஸ்கேப்பில் பார்க்கும்போது இங்கே லாக் இருந்துச்சு. இப்போ ஒரு அன்லாக் ஆகிருக்குது. ஸோ ஓகே, எனக்கு ஒரு சில வாட்டி பிளாக் கேட்டும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஓகே, எல்லா பெயிண்டிங்ஸும் அப்படியே கிறுக்கி வச்சுருக்காங்க. லைட்டு ஐயோ எங்கேயோ நிலுகுது. ஐயோ, நான் வேறு கத்தாமல் வரேனே கைஸ். குழந்த தலைப்போட்டு ஆயிடுச்சு. ஸோ கைஸ், இருந்தாலும் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு சிட்டர் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கத்தாமல் போயிட்டான். ஸோ ஓகே, அவன் கத்தாமல் போயிட்டான். ஸோ அதனால் நம்ம இப்போ அவனை பற்றி பேசக்கூடாது. பேசலாம், பட் ஆனால் ப்ரோ கத்தாமல். டேய், இந்த பூனை கூட என்ன ஏமாத்திடா, கீழே தள்ளி விட்டுருச்சு. ஸோ அதுதான் இந்த சிட்டர் கத்தா. ஸோ அதாவது நம்ம போயிட்டு இந்த பேபி நல்லா கிட்ட போய் செத்தாக கணக்கு வராது. ஸோ அதே நம்ம ஸ்டோரி படி செத்துருவோம்னா அதுதான் கணக்கு. கியூரியாசிட்டி குயிக் ஆஸ் யூ கேன் ஃபாலோ மீ த்ரூ த போர்ட்டல், டோன்ட் லெட் ஹிம் சி. பிளாக் கேட் சொல்லுது இந்த வெறி. டேய், தினமும் நம்ம ஒரு டைமென்ஷனுக்கு வந்துடுவோம். என்ன டைமென்ஷன் தரல சுற்றிக்கலாம். சார்ஜ் இருக்கா? 23 தான் இருக்குது. புரிஞ்சு இது ஒரு நேரம் சார்ஜ் நின்னாலும் நிற்கும். ஸோ அதனால் பார்த்துக்கலாம். இது அந்த குழந்தை தானே தூரத்தில் தான் இருக்கிறான். ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ப்ரெஸ் பட்டன். ஓ, எல்லாத்துலேயுமே இது லிஃப்ட்டு தான் இஷ்டம். நம்மளுக்கு தொடையாக இருக்குது. ஃபாலோ த பிளாக் கேட்டு. பிளாக் கேட்டு எங்கேயோ போயிட்டு நான் எங்கேயோ போகிறேன். நான் எப்படா வருவேன்? ஓ கைஸ், இங்கே பாருங்களேன், 1 2 3. இங்கே 3 காணோம். ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து 3 எடுவோம். இங்கே இங்கே 3 போட்ட புக் இருக்குமா? 4 போட்ட புக் இருக்குது. ஸோ வேறு எங்கேயோ 4 தேவைப்படுது தானே. இப்போ நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். 1 2 தேவைப்படுது, 3 தேவைப்படுது, 4 தேவைப்படல எங்கேயோ. ஸோ இங்கே 2 வேணும், இங்கே 5 வேணும். இது 4 5 4. ஸோ இங்கே 3 தேவைப்படும். ஓகே, நம்ம போய்ட்டு ஒரு 3 தேடலாம். ஓகே, 2 கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு தேவைப்படுற புக்கு. இங்கே தானே. ஓகே, இதோ பாருங்க, 2 காட்டுதா இங்கே. ஓகே, ரோபர் தான். ஹேமரா டே இருக்கு. ஹேமரா இங்கே 3 இருக்குது. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் 5 மட்டும் தான் தேவை. மாற்றிடுறோம். ப்ளேஸ் புக். இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு புக்கு தான் வேணும். மேலே காட்டுக்கு வரும் ப்ளேஸ் த மிஸ்ஸிங் புக்குன்ட்டு. ஓகே, இப்போ இங்கே தான் புக்கு இருக்கணும். இல்லை, இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம இங்கேருந்து ஆல்ரெடி ஒன்று எடுத்தோம். எனக்கு தெரியல, நான் ஆல்ரெடி பேபி நாள் வீடியோ போட்டோன்னானே மறந்துச்சு. போட்ட மாதிரியே இருக்குது. இல்லை, கண்டிப்பாக நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நான் விளாட்னதே இல்லையே இதுக்கு முன்னாடி. பிக்கப் ஸ்க்ரூ ட்ரைவர் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு பூனையை சொல்லிவிட்டேன். இல்லை, பூனை தான் நம்மளுக்கு இதில் ஹெல்ப் பண்ண போகுது. எனக்கு ஏன்னு தெரில, சம்மந்தமே இல்லாமல் இப்போ இந்த டவுட் வச்சுருக்கேன். பேபி நாள் வீடியோ போடலாம் அப்படின்னு. இல்லை, கண்டிப்பாக இல்லை. சேனலில் அப்பப்போ சுற்றி சுற்றி பார்த்துன்னு இருப்பேன்.
பழைய சாமன் போய்ட்டு பார்த்தா அப்போல்லாம் பேபின்னு வேணும் பார்த்துட்டே இல்லை. அதெல்லாம் புது அப்டேட் தாங்க சத்தியமா. டேய் புக்கு எங்கடா? நானும் புக்கை தேடுறது விட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு புக்கை வைக்கவே இல்லை. கைஸ் இங்கே பேபி நல்ல கூட்டின்னு வரக்கூடாதான், அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வரமாட்டான். அதான் அர்த்தம். ஆனால் மண்டகசம் வேண்டாம் இங்கே இது வருங்க. ஓகே ஃபுட்பால் வேறு கைஸ். ஓகே டே என்னடா லாக்டவுன் வருது? இது என்ன கோல்? பீஸ் ஆஃப் கோல். ஓகே ஓகே கைஸ் இதை வந்து நம்ம டெட்ரல்ஸில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபோட்டோ வந்து இது பண்ணிடலாம். ஓகே இப்போ வந்து இங்கே வந்து ரொம்ப நிறைய நம்ம வந்து இது பண்ணணும், ஹீட்டு போடணும் போல். ஒரு வேளை இது வெடிக்குமோ? டர்ன் வேல் தரல. இது வெடித்தாலும் வெடிக்கும். நம்ம இங்கே ப்ரெஷர் தான் ஏற்றணும். ஆமாம் இங்கே ஃபீடு ஃபர்னஸா? சத்தியமாக இது நான் கெஸ் பண்ணது தான். ஃபீடு ஃபர்னஸ் தான். இதுதான் ஹீட்டு செமையாக இருக்கணும் இந்த வரும். ஸோ ஓகே அது வந்து ஒன்றும் இல்லை, அது எங்கள் தாத்தா வந்துட்டாரு. ஸோ அதனால தான். ஸோ அப்பப்போ வந்து கட்டு வந்தால் வரும். ஸோ கைஸ் நான் ஆக்சுவலாக வந்து இதை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணேன்னா வந்து இந்த மாதிரி வந்து இங்கே இது ஃபோட்டோனாவது வெடிக்கோன்ட்டு லைட்டாக யூடியூப்பில் பார்த்தேன். அதனால தான். ஸோ அதாவது வந்து இப்போ கட் பண்ணுறேன்ட்டு பார்க்கல, எப்போ வந்து பார்த்தேன். அப்போ வந்து அப்போ நான் விளையாடி மறந்ததுனால சரி இது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த நைட்டுன்னு வந்துச்சுல்ல, ஃபஸ்ட் நைட்டு 2 நைட்டுன்ட்டு. ஸோ அதில் வந்து வந்துச்சு அப்படியே அதில் வந்துருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதோ இந்த லெவல்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் வந்துச்சுன்னே தெரில. நம்ம வந்து இந்த வழியில் போனோம். பூனை வந்து குட்டி குட்டி வழியிலலாம் ஓடுறோம் நம்மளால. இந்த கைஸ் குழந்தை வரான்னு வாங்க நம்ம ஓடலாம். எக்ஸ்ப்ளோர் பியாண்ட் தி கேட். ஸோ கைஸ் இன்னும் வந்து இந்த மாதிரி 4 days தான் ஃப்ரீயாக வீடியோ போட முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 4 daysல ஸ்கூல் திறந்துடும். கத்தாமேடு நினப்புமா ரெகுலராக வீடியோ போட முடியாது. இல்லைனா மட்டும் போட்டால் மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. requires battery. It's okay. பேட்ரி எங்கடா இருக்கும்? ஸோ இருங்க நம்ம பேட்ரி எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். பக்கத்துலேயே அதை வந்து விழுந்துச்சு, அதுதான் பேட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இந்த மாதிரி வந்து ஸ்கொயராக இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து ஒரு மாதிரி கோடு மாதிரி இருக்கும். ஆரஞ்சு கோடுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆரஞ்சு கோடு தான் இருக்கும் நடுவில். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமில் தான் எங்கேயோ பார்த்தேன் அந்த மாதிரிலாம். தோ கெட் பேட்ரி. இல்லை வேறு போட்டுனே அதுதான். ஒன்று தப்பான ரூமுக்கு போகிறேன், இல்லைன்னா லூஸ் மாதிரி ஸ்க்ரீனை திருப்பி நேருகிறேன். எல்லாம் அமைதியாகிடுறோம். எவனும் எனக்கே தரல. ஒரு வாட்டி அப்படியே வந்து வாய் டக்குன்னு அமைதியாகிடும். அதனால தான் அப்படியே இந்த சைலண்ட்டாக போயிட்டு இந்த ரூமில் போய்ட்டு எட்டு பார்த்துருந்தேன். இந்த அப்படியே போயிட்டு அப்படின்னு இருந்தேன். கைஸ் இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்களா க்யூட்டாக இருக்குது. ரோபோட் க்யூட்டி ரோபோ. நான் வந்து நம்ம மேலே போகிறேன். ப்ளக்கின்னா நம்ம தான் இப்போ இந்த ரோபோட் ரிப்பேர் பண்ணணும் போல. இதெல்லாம் ஷோரூமும் போகலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து டாக் ரோபோட். டாக்னா ஷோரூமும் போகலாம். நியூட். அதுவும் இந்த ரோபோட் பேரோ நியூட். கைஸ் நம்ம இப்போ பேட்டரியை சார்ஜ் பண்ணுமா? ஐயோ டேப். நம்ம இந்த மாதிரி இதில் வரும்போது டேப் பண்ணோம் போல். சார்ஜ் அவ்வளோதான் முடிச்சா? கைஸ் 3 லெவல் போல். ஐயோ இது வேறு மிஸ் பண்ண இந்த மாதிரி ஆகும் போல எனக்கு. ஸோ அதனாலேயே நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம் போல்.
ஓகே. ஐயோ மூணாவது லெவல் என்னடா 3 கேட்குறானுங்க. ஐயோ கத்தாம பண்ணிட்டேன் நியூட்டை. மறுபடியும் கத்தாம பண்ணிட்டேன். ஸோ கைஸ் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம். கைஸ் புரிஞ்சிச்சு. நம்ம வந்து ஒரு வாட்டி விட்டோம்னா கூட ஃபர்ஸ்ட்லேருந்து வருது. ஐயோ நான் வேறு நியூட்டை போட்டு கத்தாம பண்ணிகிட்ருக்கிறேன்னு. பாவம் நியூட். கமெண்ட் போடுங்க கைஸ். இந்த இன்னொரு வாட்டி இந்த நியூட்டுக்கு ஷாக்கு கொடுத்தோன்னா வந்து பாவம் நியூட்டுன்னு கமெண்ட்டில் போடுங்க. அழுத்து இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கு. அதனால இது வந்து வா முடிச்சிட்டோம். ஓகே கத்தாமல் இப்போ நியூட்டு கத்தாமல் ரொம்ப ஹாய் கட்டுது கைஸ். நியூட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது சத்தியமாக கைஸ். ஃப்ரெண்ட் ரிக்வயர் சிங்க்கு கேட்டுருச்சு. மண்டை வெடிக்க போதா இதா நியூட் டசன்ட் வாண்ட் திஸ். ஓகே கைஸ் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் முடியணும். ஏன்னா வந்து சார்ஜும் கத்தாமல் ஆயிடுச்சு. 19 தான் இருக்குது. ஓகே இங்கே வந்து இங்க் இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும். இதுக்கும் எதுவும் பண்ண வேணாம்ல. ஷார்ட் பிரிண்ட் பண்ணிருக்கு. ஐயோ கத்தாமே. ஓகே கத்தாம இருக்கு நியூட்டு. இங்கே சொன்னா கதவு வர தரணுமா? நியூட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். கரு சாத்திருச்சு. சரி ஒன்று சொல்லிட்டு நம்ம போகலாம். அட்டாச் அ நியூ பூஸ்டர். பூஸ்டர்னா இதுதான் பூஸ்டரோ. 5 ஓப்பன் கைஸ். டோர் ஸ்டாப்பர். ஓகே டோர் ஸ்டாப்பர் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போகலாம். இதுக்குள்ள ஒரு மண்ணும் இல்லை. டோர் ஸ்டாப்பர் கீழே போட்டேன் கைஸ். இது என்னன்னு தெரில. இந்த நியூ டச்சில் இங்கே தான் பூஸ்டர் போடணும் போல். ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து டோர் ஸ்டாப்பர் கிடச்சிருக்கு. ஓகே இங்கே தான் பூஸ்டர் வரும் போல். சரி இதெல்லாம் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ ஆனால் நம்ம போய்ட்டு நியூ டஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே இப்போ வந்து நான் நியூட் என்ன பண்ணணும்னா வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வைக்கணும். அப்புறமா வந்து இதை போய்ட்டு இந்த பூஸ்டரை எடுத்துகிட்டு வரணும். ஓகே பூஸ்டர் எடுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே வச்சுட்டு இதை இப்படி அழுத்தணும். அவ்வளோதான் சொல்லிட்டேன். பறகுதுங்க நியூட்டு குட்டி. அது நான் பேர் வச்சுருக்கேன் நியூட்டு குட்டி. டே சத்தியமாக இப்போ இந்த நியூட்டு மேலே விட்டு தான் ஆளை பார்க்குது. கேஸ் அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்தால் தானே இப்போ பாருங்களேன் கிட்ட வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் விட்டு அப்படியே வந்து கடிச்சிருவான் போல கேஸ். இங்கே என்ன பண்ணுற? ஓகே நியூட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். கேஸ் எது கேட்குது ஒரு ரென்ச்சஸ் பண்ண தெரில எதுவும். இங்கிட்ட பக்கா வச்சுருேண்ணா. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே தான் பார்த்தேன் டூல்ஸ் எல்லாம். ஓகே ப்ரதோர் ஆனால் இங்கே ஒன்றுத்தையும் காணுமே. இதோ இங்கே இருக்கும் நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். இதோ டேக் ரென்ச். இதுன்னு கேட்டேன் இருந்தாச்சுக்கோ. ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ வந்து இது லிஃப்ட்டை ரிப்பேர் பண்ணுது போல். ஸோ கைஸ் நம்ம இப்போ 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று வந்து இவனுக்கு பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஒன்று வந்து அந்த பேபி கிட்ட வருதான்னு பார்த்துன்னே இருக்கணும். கைஸ் இப்போ வந்து அந்த ஆயில் கேட்குது. ஓகே நான் வந்து இது அப்போ இங்கு கேட்டுருச்சுன்னு ஃபோன் பண்ணேன். ஃபோன் அழுக்கு இருக்குன்னு தொடச்சா ஜாய்ஸ்டிக் போட்டு தெரியுது.
ஓகே நவர மாட்டேங்கிறான். ஸோ இது அப்புறமா இப்போ தொடச்சிடுறேன். ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி அந்த இடத்துல தொடறதுக்கே அப்புறமா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஸோ ஓகே தொடச்சிட்டேன். வீடியோவில் எப்படியாடா பண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. விளையாட முடியல சொல்லுங்கள். கையிலெல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. விரஞ்சா கேட்டால் ஹேமர் கண்ணில் மாட்டுது. இது ஹேமர் கேட்டால் விரஞ்சா கண்ணில் மாட்டுது. அப்பா அதில் குரோபாருன்னு நான் சரி எடுக்காமல் இருந்திருப்பேன் திருப்பியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ சத்தியமாக முடிக்க முடியாது. 18% தான் சார்ஜே இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பார்ட் 1 பார்ட் 2 தான் போட முடியும். லிஃப்ட் வந்துச்சு. குழந்தை கிட்ட வந்துட்டான். ஓகே இப்போ வந்து மட்டை வந்து உளுந்தான்னா கத்தாம வரான்னு நினைக்கிறேன் கைஸ். இதோ வந்துட்டான் பார்த்தீங்களா அந்த சைடில். அவ்வளோதான் கத்தாம நம்ம தி லேபரேட்டரி. ஸோ கைஸ் இதோட முடிச்சிக்கலாமா? இல்லை சார்ஜ் இருக்குது 18 இருக்குது. ஸோ நான் இன்னும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ் நம்ம இவ்வளோ பண்ணி 1% தான் குறைஞ்சிருக்கு. அதனால் நம்மளுக்கு இன்னும் 18% இருக்குது. இங்கே நின்று நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்குது. ஆமாண்ணா அது நியூட். ஹலோ கைஸ் க்யூட்டு கைஸ் நியூட்டு. ஸோ பார்த்தீங்களா இது பேர்லேயே க்யூட்டை வச்சுருக்கான். நியூட் க்யூட். எப்படி கண்டுபிடிக்கும் கேவலமான கண்டுபிடிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கும். ஓ நான் இப்போ வண்டா பட்டாசு வெடிக்கிறது இந்த அளவு போட்டிருக்கு. ரெட்டு ப்ளஸ் ப்ளூ ஈக்குவல் டு வந்து ஏதோ வந்து ஒரு பிங்க் கலரு. அதை வந்து குழந்தை மேலே கொடுக்கணுமா? குழந்தைங்கடா. ஓ கைஸ் நம்ம போயிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு வரணும் போல். நான் வேறு போய் லூஸ் மாதிரி அப்படியே டாய் பாக்ஸ் ஏட்ரா நம்ம வெப்பனை. இப்போ என்ன இருந்துச்சு? ஃபோம் டாட்டு கண்ணா என் காலில் வந்து ஃபாட்டு கண்ணு. இப்போ இந்த டேக் அ லுக் அரவுண்ட். ஓ மை காட் சூப்பராக இருக்கே. இருங்க நம்மளால் ஏதாச்சும் நியூட்டை சுட முடியுதுன்னு பார்ப்போம். பாவம் தானே கீழே விட்டாங்க கைஸ். பூஸ்டர் உடஞ்சிச்சு போய் ரிப்பேர் பண்ணுறான் மண்டை அப்படின்றவங்க பேட்டரியிலே சொல்லுவாங்க. இல்லை நியூட்டன் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கான். there is something inside. இன்ஸ்பெக்ட் கொடுத்தா ஏண்டா கணக்கு. ஐயோ கட்டிக்கிட்டே கால் நியூட்டா. கால் நியூட். டே நியூட் போயா வாடா. தண்ணி ஊற்றுறாங்க எது வழியா எதரா ஊற்றுறாங்க இப்போ அவன். ஸோ கைஸ் இது வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்குது. இது வந்து 2 ரவுண்டு இருக்குது. நான் கையில் எடுக்கும்போது 1 ரவுண்டு தான் இருந்துச்சு. நான் கூட 2 ரவுண்டு இருக்கும்னு நினச்சேன். ஸோ கைஸ் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம இப்போ வந்து 2 ரெட்டு ப்ளூ வந்து கலந்தோன்னா இது அந்த பேபி நெல்லோ அந்த இதுன்னு இருந்துச்சுல்ல. ஸோ அதனால் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இது 2த்தையும் நம்ம போட்டு கம்பைன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பேபி நல்லா வந்துடும் போனேன். இந்த டேட்டெல்லாம் போட்டுச்சு. ஓகே வந்து இதில் போடணும். அடுத்து இதே மண்டை கசாயம் பயந்துடாண்டா சத்தியமாக. ஓகே இப்போ வந்து பால் பாட்டில் எடுத்து இதை ஃபில் பண்ணிட்டு குழந்தை. ஐயோ கைஸ் இந்த போர் வேறு சத்தியமாக ஒரு கொளார் ஆகுது. கைஸ் எப்படி பெய் சத்ரா உப்பா உயிரோட கண்டா இருக்கிறேன். நான் கூட இந்த சித்தாரம் கத்தாமல் விடுவான்னு நினச்சேன். கைஸ் இந்த பாட்டு வந்து நான் ஒரு வாட்டி சும்மா யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ ஓகே இப்போ வந்து இதில் என்ன பண்ணோன்னா இதை வந்து இங்கே போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இதை இங்கே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு வீலும் கண்டுபிடிக்கணும். ஒன்று எங்கேயாச்சும் வீல் வேணும்டாது. ஆனால் ஒன்று ஏன்டா இப்படி அழுகிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே லாக்டு
லாக்கு. அப்போ எதுக்கடா இந்த ரூமை கட்டி வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் ஒரு ரூம் வச்சுட்டு அதில் இருக்க எல்லாமே லாக்கு. ஏய் இதுக்கும் இதுக்கடா இந்த ரூமை கட்டி வச்சிருக்கீங்க? க்ளோஸ் ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு. ஆமாம் உள்ளே வந்து நம்ம இங்கெல்லாம் போனோம். பிளாக் கேட்டும் இருக்குது, ஷாலும் இருக்குது. அது வந்து நம்ம இது வழியாக விடணும் அவனை. இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து இவ்வளோ கெத்தாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இவனை கொடுத்து பார்ப்போம். எல்லாமே மேலே வந்து ஒட்டிக்குது. டே நியூட் வந்து ஒட்டிப்பான். அவள்தான் நியூட்டெல்லாம் சாவி ப்ரோ. நான் சும்மா போட்டு மேக்னெட்டிக் பவர் கொடுத்தேன்னா அப்படியே போட்டு சாவி எழுத்துருவான்ட்டான். கடத்து விட்டதும். ஸோ கைஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த இது ஒன்று பார்த்தேன், அந்த எமர்ஜென்சி அந்த இது. ஸோ நான் வந்து 2 பாட்டில் எடுத்து வச்சேன். ஒரு பாட்டில் தான் இருக்குது, இன்னொரு பாட்டில் காணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தான் அன்லிமிட்டட் பாட்டில் நினைக்கிறேன். ஸோ அதான் இருக்கே. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நோ பிஆர் ப்ராப்ளமோட ஸ்டார்ட் ஃபோன் இதை போட்டாலாம் முடியாது. சொன்னோன்னே கத்தாமல் போகுது. ஸோ ஓகேண்ணா இப்போ ஓகேண்ணா. ஸோ ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து இவன்கிட்ட கொடுத்துட்டு டக்குன்னு வந்து இதை ஆக்டிவேட் பண்ணி விடணும். அதான் வந்து இவனை இதுக்குள்ளே அமுச்சு விட்றணும். அவ்வளோதான் போயிட்டானா. ஸோ இப்போ வந்து போயிட்டு அதை இழுத்துட்டு வந்துடுவான் மேக்னெட்டிக் பவர் வச்சுட்டு. இதை இழுக்கிறான் பார்த்தீங்களா, வந்து ஊந்தானா வந்து சாவி எடுத்துன்னு. ஸோ வந்து இவன் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமும் பண்ணுவான், கெட்ட விஷயமும் பண்ணுவான். நல்ல விஷயத்த நம்மளே தான் வந்து வாங்கிக்கணும், கெட்ட விஷயத்த வந்து அவன் நல்லாவே பண்ணுவான். வா இருவணும் முதல்ல ஓட்ட போடுறான் உனக்கு. சரி போடான். ஸோ என்னதான் இருந்தாலும் குழந்தை இல்லை கிடையாதுடா குழந்தை. ஓகே நியூட்டை இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே தேவைப்படுவான். இப்போ நம்ம அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணோம். அதுக்கு வந்து நாங்கள் ஏதோ பாஸ்வேர்ட் மாரி இருக்குது. இங்கே ஏதோ கேண்டில்லாம் இருக்குது. இருங்க இவனை இங்கே சொல்லிடுறான். கைஸ் இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, பவு மாதிரி ஒரு சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கலாம். பவு என்னடா இது நியூட்டங்களா என்ன? சுவிட்சு போங்க. ஏணி இருக்கு, கிளைம். என்னடா ஒன்றுமே இல்லை, டிசல் கீழே போ. டே நியூட் ஆனால் ஒன்று இங்கே போடுறேன். நெருப்பில் போய் குளிர் காஞ்சிக்கணும். சுத்துரு அங்கே இன்னொரு கேண்டில் இருக்கு, அதில் எடுத்து. ஸோ ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா வந்து பவு சிம்பிள் பார்த்துக்கணும் போல். பவு ஸோ இப்போ வந்து செகண்ட் பார்க்க போகிறோம். ஓகே பவு அப்புறமா வந்து ஒரு ரவுண்டு போட்டு ஸ்கொயரு. பவு ரவுண்டு ஒரு சர்க்கிள்குள்ளே ஸ்கொயரு. ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் எங்கே இருக்குது? நெக்ஸ்ட் எங்கே ஓகே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் போட்டோன்னா எனி சுற்றிடணுன்னு. ஏடா ஓகே கரெக்டாக எடுத்துடும். நீ இப்போ 1 நேரம் பறந்துகிட்டே இருக்கு. ஃபோனை கத்தாமன்னு இருப்பாங்க ஒரு செகண்ட் டக்குன்னு. ஓகே இப்போ வந்து ட்ரையாங்கிளில் 2 கோடு, பவு சர்க்கிள்குள்ளே ஸ்கொயரு, ட்ரையாங்கிள் போட்டு 2 கோடு, அவ்வளோதான். இதோ இங்கே ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அப்புறமா வந்து இந்த ஷேப்பில் ஒரு 2 கோடு. இந்த ஷேப் பேர் தரல சரியா போட்டு உடச்சாலும் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. இப்போ வந்து ஏடா அவ்வளோதான் கரெக்டாக போய் நிற்கிது. ஓகே நம்ம இங்கே லியூட தூக்கி போட்டு வரலாம், இல்லை எடுத்துன்னு வரலாம். ஓகே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே இப்போ இங்கே தான் போய்ட்டு நம்ம இந்த பாஸ்வேர்ட் இந்த இங்கே தான் பாஸ்வேர்ட் பண்ணணும். இப்போ வந்து ட்ரையாங்கிளில் 2 கோடு, இதுதான் இது இல்லை இதுதான் இது உள்ள வந்து ஸ்கொயர் போட்டுற மாதிரி. இதில் வந்து இந்த அவ்வளோதான் கரெக்டு. ஸ்கில்ரா டேய் இப்போ கிளைம்பா அப்பா டேய் மண்டசையும் தள்ளி விட்டாங்க.
இங்கே வந்து ஓப்பன் பண்ணி விடணுமா? ஓகே, நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இதில் பார்த்தா வித்தியாசமாக தெரியுது, ஆனால் இதில் பார்த்தா வந்து வித்தியாசமாக தெரியுது. ஃபிலிம் வேணும். ஐயோ படே, நான் ஏன்டா இதை பார்த்து பயப்படுறேன். இதான் ஃபிலிம். ஓகே, எடுத்துகிட்டு ஃபுட்டில் போட்டு கைஸ் இதில் வந்து ஒரு மாதிரி தெரியுது. இதை பாருங்களா இப்போது இதில் பார்த்தீங்களா இப்படி கலர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு. ஓகே, வாங்க வந்து இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்னடா இப்படி வந்துருக்கு? டெவலப் த ஃபிலிம். ஆமாம், இதில் தான் டிவியில் தான் போட்டு பண்ணணும் நேரம். அன்டெவலப்டா இதில் தான் போட்டு டெவலப் பண்ண முடியுது. தண்ணி மாதிரி இருக்குது. இப்போ நான் வெளில போயிட்டா இவன் வெளியே இருந்தானா சாவடிப்பான். எடுத்துட்டேன். பிளாங்கா இவ்வளோ எடுத்தேன் ஒரு ஃபோட்டோ. ஓ கைஸ், கரு தரக்கூடாது போல கைஸ். ஐயோ, வாங்க ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ராங் பட்டன். இதை இப்போ நம்ம ஸ்பீட் ரன் பண்ணுறோம். பேட்ரி வேறு 14 ஆயிடுச்சு. ஐயோ கத்தாம கைஸ் பேட்ரி. முடியா இப்போதான் அது பொறுமையாக போட்டு போடுவாரு வரது. கைஸ் ஏதோ மூஞ்சி மாதிரி வருது. டக்குன்னு போட்டுரு, பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ எரிதுராதோ. ஐயோ ஃபிலிம் கத்தாம. ஓ பழைய காலத்துலலாம் இப்படி தான் வரும் போல. ஓகே, வெளியே போய்ட்டு வேறு எதாவது ஃபோட்டோ எடுப்போம். டேய் டேய் எப்பட்றா சத்தியமாக சொல்லி எப்படி இவ்வளோ நேரம் பாடடைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. இதை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா அது அப்படியே வந்து அந்த ஃபோட்டோவில் காட்டுறது ரியல் ஆகிடும். இங்கே லிவர் உடஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு அதை பார்க்கணும். ஓகே, இதில் வந்து லிவர் சரியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இதை சரி பண்ணணும் நினைக்கிறேன். பொட்டியா? ஓகே, எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு. ஸோ கைஸ் இப்போல்லாம் வந்து நம்ம அசால்ட்டாக ஃபோன் எடுத்து ஒரு பட்டனை எடுத்தோன்னா ஃபோட்டோ வந்துடுது. பட்டனா அப்போல்லாம் பார்த்தீங்களா ஒரு கேமரா வச்சு அதில் இந்த ஃபிலிமை போட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு டெவலப் பண்ணி அதை போயிட்டு ஒரு டிவியில் போட்டு பார்க்குறாங்க கைஸ். பா ஓகே, எரியுது. ஓகே, இப்போ வந்து லிவர் வந்து வந்துட்டுருக்கோம். ஹார்வெஸ்டா? ஓ இது உடஞ்சிருக்கு இது. ஸோ கைஸ் இப்போவும் அதே தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா வேறு வழியே இல்லை. இதே என்னடா இப்போது இப்படி தருது. ஓ கைஸ் இப்போ இது வளர்ந்துருக்கு. என்ன வரல இல்லை. ஓ நம்ம இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த டெவலப் பண்ணி டிவியில் போட்டால் தான் வரும் போல. ஓகே எடுத்துட்டோம். ஓகே டெவலப் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ளவர் வந்து சரியாயிடுச்சு. நியூட்டு நியூட்டு மட்டும் செய்யும் வாடா தடி ஊற்றிடும். ஓகே ஓகே கைஸ் நம்மளுக்கு இப்போ வந்து பச்சை செடி வளர்ந்துருக்கு. ப்ரோ த போர்ஷன். ஓகே இப்போ நம்ம திருப்பி வந்து அந்த போர்ஷன் செய்யணும்னு நினைக்கிறேன் இல்லை அதுதான் பண்ணணும். ஓகே அப்போ கரெக்டாக அந்த ரூம்லேயே வந்துட்டோம். ப்ரோவும் கரெக்டாக இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆட் இன்க்ரீடியன்ட். இது வந்து ஒரு வித்தியாசமான ஷேப் வந்துருக்கு. ஓகே இப்போ க்ரீன் ப்ளஸ் ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ வந்து ஒரு மாதிரி இந்த கீழே ஃப்ரூட் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஓகே இப்போ நம்ம அது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரீனு அது கூட சேர்த்து ரெட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த கலரில் ஒன்று வருது. ஃபஸ்ட்டு இது எதுனா பண்ணுமா இல்லை அப்படியே அதுவே போயிடுச்சு. ஓகே காலை உடச்சிக்கினேன் நானே என் காலை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட்டாக அடிச்சிக்கினேன் ஃபஸ்ட் டைம். என்னடா இது
ஏய் பேபி நல்லா ஓடாது சத்தியமா. டேய் எனக்கு சிரிப்பு தாண்டா வருது இவனை பார்த்தா. இவனை இதுக்குள்ளே போட்டால் உடச்சிக்காத. எனக்கு புரிஞ்சிச்சு. அவனை வந்து நம்ம வெயிட் ஆகணும். வெயிட் ஆகிட்டோம்னா வந்து அவன் இங்கே வந்து விழுந்துருவான்ல. ஓகே அதுதான் இங்கே வந்து விழுந்தா அது செம்மையாக கரகம். சத்தியமாக இப்போ பார்க்கலாம் எப்படி இருந்தால் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருங்க சிவன் அதில் போட்டு முக்கிய எடுத்துடலாம். சத்துறானா என்ன இல்லை ஒன்றுமே ஆகலை. இந்த கண்ணாடி பாட்டில் போட்டு உடச்சிட்டு கைஸ் அப்புறமா நம்மளை தூக்க கூட முடியல நம்மளால் அவனை. ஸோ அதனால் இப்போ வந்து இவனை கீழே போட்டு இந்த மேஜிக் பாலை எடுத்துகிட்டு போய்ட்டு அவன்கிட்ட கொடுத்துடலாம். இது பேர் நான் வந்து பர்சன் கிடையாது, மேஜிக் பால். டேய் எப்படா டே இன்னும் வேறு தூக்கவே முடியல கைஸ். பாருங்களேன் எப்படி இருக்கான்ட்டு. ஐயோ காமெடியாக இருக்குது. இந்த மாதிரியே இருக்கலாம் இல்லைடா. நீ என்னதான் ஆரோக்கியமாக இருந்தாலுமே அந்த ஃபீலே இருக்காது எனக்கு. அவ்வளோதான் தடிமாடு மாரி வந்து உண்டான் ப்ரோ. யோ சுனிண்டா எக்ஸ்ப்ளோர் தி கார்டன். ஓகே அங்கே ஃப்ளவர் இருக்குது, அதை போய்ட்டு இது பண்ணுன்றானுங்க. ரீஜெண்ட் நான் தெரில. ஃப்ளவரை வந்து வலை அப்படின்றானுங்க. அது அப்படின்னு சொல்லிடுறான். நியூட்டை கூப்பிடலாம். ப்ளூ கலரில் வருது பட் ஆனால் இந்த ஃப்ளவரை ஓய் ஷார்ட்டு கத்தாம நியூட்டு கோவ மாட்டான். நியூட் ஆங்கிரி ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டான். டேய் சிவார இந்த மாதிரி பண்ணா அவனை எப்படி பிடிக்கிறது நம்ம? ஸ்டாப் தி பேபி. கைஸ் கிட்ட கூட போக விட மாட்டேங்கிறான். ஓகே நம்ம இங்கே போய்ட்டு கால் பண்ணுவோம் நியூட்டா. அதாவது கால் பண்ணுவோம் நியூட்டா. கால் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்தீங்களா? புடா 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 கைஸ் பின்னாடி போய்ட்டு கூட பிடிக்க முடியல கைஸ். அவன் கிட்ட போனாலே அந்த செடி மாதிரி போட்டுடுறான் கைஸ் துவச்சு. நான் பண்ணணும் இவனை போய்ட்டு. கைஸ் இங்கே கேனன் பால்ஸ்லாம் இருக்குது. இதை வச்சு அவனை அடிக்கணுமோ? Eagle is coming. ஷார்ட்டா ப்ரோக்கு. அவ்வளோதான். ஒரு ஷார்ட்டு போய் விட்டான். யோ புழு டேய் நியூட்டு மண்டக்கு செய்ய அவன் விட்றா அப்படி. டேய் நியூட்டு தள்ளு ஷார்ட்டு குழந்தைக்கு அப்படியே எனக்கு அச்சு எழுத்து வரையணும். இப்படிதான் அவனை போடணும் போல. இந்த வாட்டி வந்து செடி வாரத்துக்கு போயிட்டா, இல்லைன்னா வந்து அவனை பிடிச்சிருப்பேன். இதில் போய் மாட்டினா வேறு நம்மளுக்கு கட்சின்னு இப்படி ஒன்று வருது. நான் போயிட்டு எல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு. இவனை பிடிக்கிறதே வேற ஒரு தலைவலியாக இருக்கும் போல. லைட் ஃபியூஸ் அவ்வளோதான். இப்போ அவனை கீழே தள்ளி விட்டு நம்ம அந்த கேப்பில் போயிட்டு நம்ம நியூட்டை கால் பண்ணோன்னே வருது. ஸோ கைஸ் நான் வந்து இவனை பிடிச்சிட்டு கண்டிப்பாக. ஸோ கைஸ் ஃபைனலி ப்ரோ நான் வந்து கத்தாமல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஓடா விட்ற இருடான்னு நான் கத்தாமல் பண்ணுறேன்டா. தெளிவாயிட்டான். அவ்வளோதான் நியூட்டியோ காம் ஆகிட்டாங்க கைஸ். அவன் அவ்வளோ சரியாம பாரு நியூட். ஓகே நல்லவன் ஆகிட்டான் திருப்பி. ஓகே இப்போ நம்ம போயிட்டு திருப்பி வந்து இது பண்ணோம். ஜோ ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பர்பிள் கிடச்சிரும். ஸோ சத்தியமாக வந்து இந்த பார்ட்டில் பிடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% வர வரைக்கும் விளாடுறேன். வேறு நல்லா பண்ணினே இருக்கு. சார்ஜ் 5% வர வரைக்கும் நான் விளாட்றேன். 5% வந்த உடனே நான் வந்து பாய் சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். 5%
பர்சன்ட் வார்த்தைக்குள்ளே முடிச்சிருவோம். நம்பர் ஷார்ட் அதர் விட்டோம். கைஸ் 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 கண்டிஸ்டர்பு என்னடா இது? நிலா சூரியன் பிளாக் ஹோல் தான் இது. கண்டிப்பாக கிராவிட்டி ஃப்ரூட்டாக இருக்குங்க. ஸோ ஓகே லோடிங்கா முடிஞ்சுச்சா? வேர்ல்ட்ஸ் காலேஜ் அதானே பார்த்தேன். அடுத்த சாப்டர் தான் விடுவானுங்களே தவிர முடிஞ்சே தி எண்ட் அப்படின்னு விட இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஆக்ட் 4 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில, இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். 3 4 தெரில. ஸோ ஓகே அந்த பிங்க் கலர் வந்து அங்கே இருக்குது. வாட் ஹேப்பன்ட்? நான் அவளை எல்லாமே நடந்துருச்சு நீ தூங்கிட்டு இருக்கும்போது. அது உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு தான் கேட்பான். பட் ஆனால் வந்து யாரும் ஒன்றும் தெரியாது, அடிச்சு விட வேண்டியது தான். அவ்வளோதான் பிடி அவ்வளோதான் ஆட் இன்க்ரீடியன்ட். ஸோ இப்போ வந்து அது கூட நம்ம வந்து எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிங்க்கு ரெட்டு இது க்ரீனு கலந்தா ஏதோ ப்ளூ கலரில் வருது. இதெல்லாம் பண்ணணும்னு தெரியலையே. கைஸ் போட்டு உடச்சிட்டேன். என்னது ஏதோ வந்து இப்படின்னு இருக்குது 2. என்ன பண்ணணும்னு தெரில. குட்டி பாப்பா 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 வளர்ந்துடாதடா டே. இப்படியே ஏறா மினியாகவே ஏறா போட்டோன்னே பெருசாயிடும். இந்த நீ போய் நல்லா குட்டியாகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பர்சன் இல்லை. ஸோ வந்து பர்பிளு ப்ளூ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ வந்து இதை சுற்றி விட்டோம்னா எல்லோ கலர் வருது. ஸோ அதனால் வந்து இது என்ன கலருன்னு தெரில. இது என்ன கலருன்ற பேர், இது என்ன பண்ணணும்னு தெரில. ஏதோ செடியாக இருக்குது. தப்பான போர்ஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் அந்த கர்ஸ்டு சிம்பிள் போட்டிருக்கு பிளாக்டு. இதில் தான் அந்த பேபி நலோடைய சிம்பிள். ஐயோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கத்தாங்க நம்ம. ப்ளீஸ் எனக்கு ஒரு ஐடியா. அங்கே வர இலையாக தானே இருக்குது. சார்ஜ் கத்தாம 10 தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். இப்போ வந்து எப்படியே 9 ஆகிட்டுருக்கோம் சொல்லலை. ஸோ ஓகே இப்போ வந்து இவனை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அதில் போட்டு எரிச்சிடலாம் டக்குன்னு. எப்படி ஐடியா அவங்கள? கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறோம். நான் ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சு பண்ணின்னு இருக்கிறேன். பட் ஆனால் அதுவே கரெக்டாக வருது. அப்ஸ்டர்ஸா டைபாக்ஸ் ஃபார்ம் டாட் குட் மை ஃபேவரட். எதுவும் எடுத்து வச்சுக்கலாம். என்கிட்ட ஃபார்ம் டாட் கன் இருக்கு ப்ராதா. சுட்டு தள்ளும் உன்னை வாய பார்த்தீங்கல்ல. நீ என்னை இங்கேருந்து அடிச்சுன்னா கைஸ் அந்த பாசிஃபையர் எடுக்கணும். ஸோ கைஸ் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து இந்த ஃபோம் டால்கன் யூஸ் பண்ணுறது. கிச்சனுங்க இது வந்து இந்த ஃபிலிம் டெவலப்மெண்ட் ரூமு. ஆண்டோ இங்கே போகலாம். ஐயோ கைஸ் கர்ஸ்டு போட்டு சுடணும். அந்த போகிற அடி சேர்த்துருவா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி சீஸை மண்டல் ஓட்டின்னு இருந்தான் பார்த்தீங்களா. ஸோ கைஸ் அந்த நைட் ஒன்லையுமே இதே நிலமை தான் நம்மளுக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து நம்ம போய் செத்துறோம். ஸோ இப்போ வந்து சாக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா செத்துறோன்னு கேம் முடிஞ்சிருவேன். அப்படியே வாய தரப்பா அவ்வளோதான். நல்லா வேணாட்டான். ஏய் பாசிஃபை த பேபி. இருங்க நம்ம போய்ட்டு ஃபோம் டாட் கன் ஒன்று எடுத்துக்கலாம். புல்லட். ஸோ கைஸ் நான் வந்து அப்போயே சொன்னேன். ஸோ இந்த மாதிரி தான் அப்பப்போ வந்து மாதிரி தான் வந்து அப்பப்போ வந்து இது பண்ணுவேன், கட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ ஓகே இந்த சுவிட்செல்லாம் போடுவோம். ஃபயரா நெருப்பு திரை தீ பிடிக்கும் வெடி வெடிக்கும்.
கைஸ் ராங் பாஸ்வேர்டு சொல்லுங்க. நம்மளுக்கு இந்த ஃபோம் டாட் தேவையே இல்லை. ஸோ அது வந்து சும்மா ஷோக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேபி நல்லா வந்து தடுக்குமா. அப்பா ஸோ கைஸ் திருப்பி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓகே அப்புறமா வந்து இது ஓகே இது அப்புறமா வந்து இது கரெக்டாக அவ்வளோதான். கோர் வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஓகே. டேய் மண்டகசாயம் என்னடா வேணும் உனக்கு? கைஸ் இந்த பாசிஃபையர் போட்டோம் லூஸ் மாதிரியே பண்ணுறான். கைஸ் கோர் உடச்சிட்டான். ரெட்ரீவ் த கோர் கீழே போனோம். இப்போ நம்ம வார்ம் டாக்டர்லாம் தேவையில்லை. ஆனால் இப்போ நம்ம எப்படியோ சுட்டாலும் யோசிக்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா சுட்டா வந்து செத்துருவோம் போலன்னு நினச்சேன். ஓகே அடே பேக் மண்டக்க சாயம். சார்ஜ் 8 இருக்கு. எங்கடா போடுது? கத்தாம் செத்துறேன். செத்தண்டா. டீ என்னதுன்னா பண்ணுறேன் ப்ரோ. பேக் மாதிரி கோரையும் ஓடுறான். இப்போ நான் எங்கே ஓடுறதுன்னு தெரில எனக்கு. சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஏதோ இந்த வழியிலையும் போக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சா. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ எங்கே தானா அப்போ எனக்கு சத்தியமாக ஹார்ட் அட்டாக்டா. ஸோ ஓகே இப்போ வந்து ட்ரை அகைன். நம்ம ஆல்வேஸ் ட்ரை அகைன் தான். வந்துட்டானா இப்போது. அதனால் வந்து நம்ம இந்த டேரெக்ஷனில் தான் போய் ஆகணும். வாய்ப்பில்லை. ஸோ இந்த டேரெக்ஷன் வாய்ப்பில்லை, அந்த டேரெக்ஷன் வாய்ப்பில்லை. ஸோ அதனால் வந்து இப்போ அந்த லேடர் இருக்க ரூமுக்கு தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஏய் ப்ரெஸ்ட்டு வேக்கப் டக்குன்னு ஏந்துடுறா. அப்பா இங்கே தான் எப்படி போனாலும் பிளாக் போட்டு வச்சுக்கிறானே. நான் என்ன பண்ணுறேன்? அப்பா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் எங்கே எப்படா மேலே ஏறி போகிறது? கைஸ் நியூட் இருக்கான். ஓகே டோர் ஸ்டாப்பு ப்ளஸ் பிக்கப் கரெக்டாக பிரேஸ் த டோர். ஓகே இப்போ வந்து எஸ்கேப் வித் நூட்டா. கைஸ் இவன் வந்து பூஸ்ட் அப்னு போட்டுருந்துச்சு. இப்போ நம்ம வந்து மேலே கூப்பிட்டு போகிறோம். ஓகே இப்போ அந்த எனர்ஜி ஒரு உடச்சிட்டானே. இப்போ அதில் அது நம்ம என்ன பண்ணுறது? கீழே போகலாமா? சேஃபா போய் தான் ஆகணும். இப்போ நம்மளுக்கு நினச்சாலும் வேறு வழி கிடையாது. கெட் அவுட் சைடுன்னு போட்டுருந்துச்சு. அப்படின்னா வெளில தான் போகணும். டே மண்டை இந்த ரூமே சாரி எனக்கு தரல. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து இப்படி போனோம். இந்த அப்படின்னா நம்மளால இப்போ இந்த போர்ஷன் ரூமுக்கு போகவே முடியாது திரும்பி. ஐ மிஸ் த போர்ஷன் ரூம். ஐயோ மறுபடியும் இந்த இடமா? ஓகே இது எடு எனர்ஜி கோர் நாட் சேஃப் டு பிக்கப். கையெல்லாம் எரியும் போல். ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து அந்த 2 பார்ட்டை கண்டுபிடிக்கணும் போல். அந்த மூடி ஒன்று இங்கே இருக்குது ஏதோ. அட்டாச் டு கோர். ஓகே இன்னொன்று வந்து எங்கேயாச்சும் சதறி கிடக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து சும்மா இப்படி திரும்பிட்டு இருந்தால் இங்கே ஏதோ இருந்தால் மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா இருந்துச்சு. அங்கே இருக்குது பாருங்க. ஓப்பா நல்ல வேலை கழிச்சு தூக்கி இங்கே அடிச்சிருந்தாலும் ஒன்றுமே பண்ணிட முடியாது. நல்ல வேலை இதோ இங்கேயே போட்டு போயிட்டான். வாய்ப்பு கொடுத்துருக்கான். மற்ற இதில் ஃபெயிலானா தூக்கி அடிச்சிருவோம். இவனாச்சும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கான். டேய் என்னடா இது சுற்றின்னு இருக்கிறாங்க. கியூட்டு நியூட்டா ஓடு பிளாக்கு. கைஸ் அவன் பின்னாடி துரத்துறான் கைஸ். துரத்துறப்பா கேவலமாக ஏதோ எனக்கே வராத ஒரு பாட்டை பாடினா போயிட்டான். கைஸ் சத்தியமாக நான் அந்த இது உருண்டு போனால அது எத்தான் இருந்துச்சுடா. மேலே போகணுமா? ஏதோ லிஃப்ட் பண்ணி போகல மேலே அதுவே போகணும்னு நினச்சின்னு இருக்கிறேன். ஃபாலோ நியூட். என்னடா ஃபாலோ நியூட்டுன்னா நீயே படுத்துட்ட. செட் த கோர் எங்கே போச்சு? அப்பா இது எடுத்தால் ஸ்லோவாக போகிறாங்க. ஓகே அந்த பக்கம் போயிட்டு ஓப்பன் ஆகுது. இந்த பக்கம் தான் ஓப்பன் பண்ண. இப்போ நான் அந்த பக்கம் இந்த ஹெவியாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் சுற்றி ப்ளீஸ் பார்த்தீங்களா இப்படி ஆட்டின அனிமேஷன். கைஸ் நம்ம நியூட்டு தலைவா.
நியூட்டு தலைவா 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 நியூட்டு தலைவா தலைவா தலைவா. ஸோ ஓகே, கேவலமாக ஒரு பாட்டை போட்டு ஸோ சுற்றுது. இதுக்கப்புறமா தான் மெயின் பாட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, 45 மினிட்ஸ் வீடியோ. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 2 மணி நேரம் கிட்ட, 2 மணி நேரம்னு சொல்ல முடியாது. ஆமாம், கண்டிப்பாக போயிட்டுருக்கோம். அதுவே ஒரு 45 மினிட்ஸு. ஸோ இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் போயிட்டுருக்கோம். சார்ஜும் கத்தாமல் போயிட்டுருக்கோம். டே சேர்த்துறேன். அவ்வளோதான், 2 சீட். இவரோட தான் இருக்காண்ணா. 2 சீட்டர் கத்தாமல். கைஸ் ஷார்ட் வளர்ந்த சிம்பிள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு செத்துறான் கைஸ். நியூட் இஸ் கான். பாருங்க கைஸ், நியூட் செத்துறான். எல்லா நல்லவனுங்களோட சேர்த்து போகிறானுங்களே. ஒரு இவன் சேர்த்துறான். என்ன சாப்பிச்சிடாத ப்ரோ. இங்கே வந்து அது சொருகிற மாதிரி ஒரு வாட்டர் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறோம். ரேடியேஷன் க்யூரியாசிட்டி. என்னடா இப்போ மட்டும் இதில் எடுக்க முடியுது? இந்த அப்பே பண்ணிடுங்களா? இல்லை நீ அட்டாச் கோர் இப்போ இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லிட்டு யாரோ கிண்டர் ஜாய் மாதிரி இருக்குது. கைஸ் 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 இது அதே சிம்பிள், அந்த பேபி நல்ல சிம்பிள் தெரியுதா? இப்போ அது சுற்றிட்டு வந்து அந்த ஒழுங்காக ஒரு இதுக்கு வரும். ஐயோ தெரியாமல் இது பண்ணிட்டேன். நானே அவனை ஸ்பான் பண்ணிட்டேனோ. பார்த்தீங்களா தெரியுதா? இது அந்த பேபி நல்ல சிம்பிள் தானே. ஐயோ நானே அவனை லூஸ் மாதிரி ஸ்பான் பண்ணிட்டேனோ. அதுதான் கூப்பிட்டு இப்போ தெரிச்சிக்கின்னு ஓடுறான்னு போகிறானுங்க. போட்டலோ உள்ளே இருக்கிறான் தெரியுதா? ஒரு மாதிரி இருந்த இதனால பிளாக் ஷூட்ஸில் டான்ஸ் வரும். ஐயோ எத்தனடா டோப்பா டி 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 டி. அவ்வளோதாங்க நம்ம செத்தோம். அவ்வளோதான். 2வது சிட்டரும் கத்தாங்க. ஃபஸ்ட்டு சிட்டருக்கும் இந்த மாதிரி தானே வந்துச்சு. ஒரு மாதிரி மேலே வந்து அப்படியே தெரிப்போனேன். டாக்டரு டாக்டரா? நான் எங்கே வளர்றேன் டாக்டருன்ட்டு யாருன்னே தெரில. வளர்றாங்க டாக்டரு டாக்டருன்ட்டு. சிழுகிறான் நம்மள. நான் வந்து ஏதோ வளரில் வந்து டாக்டர்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இனிமேல் என்னோடய பேர் வந்து டாக்டர். ஓகேவா? இந்த எப்படியோ இது வரத்துக்குள்ளே நான் வந்து முடிச்சிடும். திஸ் இஸ் நாட் த எண்ட். நியூ சாப்டர், சீக்ரெட்ஸ், அவுட்ஃபிட்ஸ் அண்ட் மோர்னா அப்போ கரெக்டாக 5% வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். அப்படின்னா வந்து 5% வரும்போது முடிகிறேன். ரீசெட் ப்ராக்ரஸ் மட்டும் கொடுத்துட்டா கத்தாங்க. ஸோ ஓகே, பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.